அனைவருக்கும் வணக்கம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ல நிறையவே பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகுறதுனால இது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு கிடையாது. ஒரு 30 வயசை கடந்து வராங்க, இல்லை ஒரு 40 வயசை கடந்து வராங்கனால நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்க ஒர்க்குக்கு போறாங்க, இல்லை வீட்டில் இருக்க ஒர்க் பண்றாங்க, அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா ஒரு ஒரு 70% மக்கள் இந்த பிரச்சனையில தான் இருக்காங்க. பட் அது உங்களுக்கு பிரச்சனைங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அந்த பிரச்சனைன்னு ஒண்ணு தெரிஞ்சிச்சுனாலுமே அதை யார்கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிறது தெரியறது இல்ல. தெரிஞ்சாலுமே எந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுங்கிறது தெரிஞ்சாலுமே சில டைம்ஸ் அவங்களுக்கு அதை போய் அந்த அவங்களுக்கான சொல்யூஷன் காண முடியறது இல்ல. ஸோ ஏன்னா ஒண்ணு பயம், ஓப்பனா பார்க்க மாட்டாங்க, ஒன்று ஷேமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் போய் யார்கிட்ட போய் சொல்கிறது, நம்மள ஏதாவது நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன நினைக்கிறது அப்படின்னு இருக்கும். சில பேர் வீட்டில் அவங்கள கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு கூட சில டைம்ஸ் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கூட கிடைக்கிறது இல்லை, அந்த சப்போர்ட் கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கர்ப்பப்பையில் நம்மளுக்கு ஒரு அடிக்கடி ஒரு யூரின் சிறுநீர் தொற்று வருது. ஸோ கர்ப்பப்பை இறங்குற மாதிரி இருக்குது, கொலாப்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுல மட்டும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் சில டைம்ஸ் அவங்களுக்கு நார்மலா இருக்கும், கர்ப்பப்பை இறங்குறதே தெரியாது, நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். பட் சில டைம்ஸ் ஒரு முக்கிய மோஷன் போகும் போதோ இல்ல நம்ம உட்காந்து ரொம்ப ஹெவியா வெயிட் தூக்கும் போது அவங்களுக்கு சின்னதா ஒரு மாஸ் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். பட் நார்மலா அதர் டைம்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனையே இருக்காது. ஸோ சில இடத்துல போய் கன்சல்டேஷன் போகும்போதும் அது மிஸ் அவுட் ஆயிடும். ஏன்னா இவங்க சொல்ற மாதிரியான பிரச்சனைகள் அங்க சில டைம்ஸ் இதுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் மட்டும் தான் அவங்க பாக்குற மாதிரி இருக்கும். பட் அதை தாண்டி வேற ஏதாவது டாக்டர்கிட்ட போகும்போது அதை பத்தி அவங்களுக்கு தெரியறது இல்லை. அது அந்த டைம் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த பெண்களுக்கு ஐயோ நம்ம போய் காமிச்சோம், பட் அதுக்கான சொல்யூஷன் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. பட் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனை திருப்பி வருது, கர்ப்பப்பை இறங்குனா மாதிரி இருக்கு, சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா இல்லை. ஸோ இது பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு கண்டிஷனா இந்த பெண்களுக்கு அதுவே ஒரு மன அழுத்தமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையானே தெரியறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தொந்தரவு வருது, சில டைம்ஸ் வெளியில வருது, சில டைம்ஸ் உள்ளார இருக்குன்னா எந்த டைம்ல வெளியில வருதுங்கிறத நீங்க முதல்ல அலசி ஆராய்ங்க. அதை நீங்க பதிவு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு வெயிட் தூக்குறீங்க, அப்போ உங்களுக்கு கர்ப்பப்பை இறங்குற மாதிரி இருக்கு, ஒரு மாஸ் மாதிரி வெளியில வரா மாதிரி இருக்குன்னா முடிஞ்சா நீங்க அதை போட்டோ எடுத்து வைங்க. ஸோ தட் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ரெக்கார்டடா இல்லாட்டி நீங்க போட்டோவா நீங்க காட்டும் போது ஓ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஸோ கன்சல்டேஷன் அப்போ இல்ல உங்களுக்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், என்ன ஒரு மாஸ் மாதிரி ஏதாவது வெளியில வருதா அப்படின்னு பாக்கணும்னா இப்போ நிறையவே குட்டி மிரர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு என்ன நடக்குது அப்படி இதெல்லாம் உங்களோட பாடிங்க, உங்களோட பாடி, அதாவது நீங்க கண்ணில் ஒரு பிரச்சனை வருது, இல்ல நம்மளுக்கு ஒரு தலையில ஒரு பிரச்சனை வருது, விரல்கள்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம அதை எப்படி நம்ம என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இல்ல நம்மளுக்கு வாயிலேயே ஒரு புண்ணு வருதுன்னா நம்ம அதை பார்க்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா. அத மாதிரிதான். ஸோ இதுல ஷேம் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்க பாடியில என்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத நீங்க கரெக்டா நீங்க சொல்லும் பட்சத்துல, அதாவது நீங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க டாக்டர்கிட்ட காட்டும் போது அந்த பிரச்சனை அப்படியே இருக்குதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்களுமே அதை பார்ப்பாங்க. பட் நீங்க இந்த மாதிரி சில டைம்ஸ் உங்களுக்கு இருக்கு, சில டைம்ஸ் இல்லைங்கும் போது இந்த மாதிரி நம்ம ஒரு போட்டோ எடுத்து வச்சு இல்லை நீங்க அதை பாக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அதை சொல்லும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டயக்னோசிஸ். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஆயிட்டீங்க, அதை நீங்க சொல்றீங்க, அதை டாக்டர்கிட்ட போய் அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு சில பேசிக்கான நம்ம டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் பண்ணி இது என்ன தொந்தரவுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கே நிறைய பெண்களுக்கு அவ்வளோ ஒரு தடைகள் இருக்கு. அதாவது தங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதே சில பேருக்கு தெரியறது இல்லை. ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஹஸ்பண்ட்ஸ், நீங்க உங்களோட ஒய்ஃபை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான டாக்டர்கிட்ட போய் நீங்க காட்டுங்க. ஏன்னா நிறைய பெண்களுக்கு தங்களோட பிரச்சனை இருக்குங்கிறத தாண்டி இதை நம்ம சொல்லி இதை நம்மளுக்கு கூட்டிட்டு போகல, இதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல, ஸோ இந்த பிரச்சனையோட நான் காலம் ஃபுல்லா இருந்துருவேனா, ஸோ நம்மளோட குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது, நம்மளை இந்த மாதிரி ரொம்ப இது ஏதாவது ஒரு நிறைய பேத்துக்கு இது தெரியாது. இந்த
கட்டி மாதிரி நினச்சிக்குவாங்க, இது கேன்சர் கட்டி நினச்சிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கான பயம் அவங்களுக்கு. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது என்னன்னு தெரிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மண்டகளோட ஒரு குழப்பம் இருந்துட்டு தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹஸ்பண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஒய்ஃபுக்கு அந்த கேரை கொடுங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னாங்கன்னா கேளுங்க. ஸோ அதுக்கு எங்கே நம்ம சொல்யூஷன் பார்க்கலாங்கிறத நீங்கள் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் எடுங்க. ஏன்னா நிறைய பெண்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறது இல்லையே, நம்மளோட ஹெல்த் இதுலேயே இப்படியே ஸ்பாயில் ஆகிடுமா, இது கூடவே நம்ம காலத்தை நம்ம இருக்கணுமா, இது ஏதாவது கேன்சராக ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, நம்ம குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது, நம்மளோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே பாதி பெண்கள் ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அது இது ஒரு சாதாரண பிரச்சனை, இது மெடிசின்ஸ்ல கியூர் பண்ணிக்கலாம், இல்லை லேசர்ல கியூர் பண்ணிக்கலாம், இது சாதாரணமாக எக்ஸசைஸ்ல கியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கொடுக்காம, ஆல்ரெடி அவங்க ஒரு மன பயத்தில் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருங்க. ஸோ உங்களுக்குமே கர்ப்பப்பை பற்றி பிரச்சனை ஏதாவது இருக்குது, ஒரு கர்ப்பப்பை இறக்கமாக இருக்குது, இல்லை சிறுநீர் தொற்று இருக்குது, உங்களுக்கும் இதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.